பொதுவாகவே இரவு நேர வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு திகிலான அனுபவம் கொண்டது. அது காடுகளில் இரவு நேரத்தில் நாம் பயணம் மேற்கொள்ளும் பொழுது நம்மளையும் அறியாமல் ஒரு பயம் வந்து நம்மளை கவ்வும். நான் வால்பாறையில் தங்கியிருக்கும் பொழுது நாம் தங்கியிருந்த இடத்துல இருந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறதுக்காக காடுகளின் வழியே தான் நம்ம பயணப்பட்டு அந்த இடத்துக்கு போக முடியும். ஏறக்குறைய ஒரு 10 கிலோமீட்டர் போல் நம்ம ஒரு அடர்ந்த காடுகளின் வழியே நம்ம பயணப்பட்டு தான் நாம் சாப்பிடக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு போக முடியும். அப்படி நாம் போகும்பொழுது பல வித்தியாசமான காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதில் ஒன்று, நாம் போகிற வழியில் கடாமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பார் டியர் வந்து ஜோடியாக நின்றுட்டு இருந்தது. அதாவது ஒரு ஆண் கடாமானும் ஒரு பெண் கடாமானும் நின்றுட்டு இருந்தது. பொதுவாக இரவு நேரத்தில் வால்பாறையில் பயணம் மேற்கொள்ளும் பொழுது சாலையோரத்தில் சிறுத்தைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் நிறைய காணொலியெல்லாம் பார்த்துருக்கேன். அதனால் நம்ம இப்போ சாப்பிட போகும்போது ஏதாவது சிறுத்தைகள் தென்படுதான்னு பார்த்துட்டு போகும்போது தான் இந்த சாம்பார் டியரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இந்த சாம்பார் டியர் மட்டும் இல்லாமல் இந்தியன் காரன் சொல்லக்கூடிய காட்டு மாடுகளையும் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு கிடைச்சிது. பொதுவாக வால்பாறையில் வந்து இந்த காட்டு மாடுகள், யானை, சிறுத்தை இது எல்லாமே அதிக எண்ணிக்கையில் வந்து காணப்படுது. எங்களுக்கு உண்மையிலே இந்த இரவு நேர பயணம் ஒரு த்ரில்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்குற உங்களுக்கும் இதே அனுபவம் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த காணொலியோட முழு காணொலி தொகுப்பும் உங்களுக்கு வேணும்னா ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனல்லையும் கீழே ரிலேட்டட் வீடியோலையும் இருக்குது. அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட்டை பார்த்து நீங்கள் ரசிக்கணும்னா நம்ம ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்புறம் நம்ம ஜாலி ட்ரிப் இன்ஸ்டா ஐடியையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க.